ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மருங்கூர் என்கிற இடத்துல முருகன் கோயில் இருக்குது. மலைக்கு மேலே அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ங்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மலைக்கு மேலே இருக்குது. இது கோயில் மருங்கூரில் இருக்குது. இந்த பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்க, அந்த மலைக்கு மேலே தான் அந்த கோயில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, மிகப்பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் நுழைவாயில் இருக்குது. மலைக்கு மேலே போக வேண்டிய நுழைவாயில் இருக்குது. அப்படியே நீங்கள் படியில் ஏறி போனீங்கன்னா மலைக்கு மேலே ஏறி போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க போவோம், மலைக்கு மேலே ஏற ஆரம்பிப்போம். இந்த மலை கோயில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு மிகப்பெரிய முருகன் கோயில். கன்னியாகுமரி மாவட்டத்திலே முக்கியமான கோயிலும். கோயிலை சுற்றி இயற்கையான அழகான இடங்கள் இருக்குது. தென்னை மரங்களாக இருக்குது. பக்கத்துலேயும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இந்த கோயில் இருக்கிறதுனால ஏகப்பட்ட தென்னந்தோப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் மலைக்கு மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இடம் அப்படியே சூப்பரான இடமா இருக்குது மேலே. இந்த கோயிலில் முருகனுடைய பெயர் திருமலை சுப்பிரமணிய சுவாமி. நம்ம முருகனுக்கு வாகனமாக இருப்பது குதிரை. அதாவது இந்த குதிரை ஏன் முருகனுக்கு வாகனமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே நம்ம இந்திரனுடைய குதிரைக்கு இங்கே சாப விபர்ச்சனம் கிடைச்ச மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம மருங்கூர் திருமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு நம்ம குதிரை வாகனமாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுசீந்திரம் தானுமலையான் அருளால் நமக்கு இந்திரன் தூய்மை அடைந்தனால நம்ம இந்திரனுடைய குதிரைக்கு சாப விமோச்சனம் வேண்டி நம்ம தானுமலையான் சுவாமியை வேண்டியிருக்காரு. அவருடைய அருளால் அந்த குதிரைக்கு சாப விமோச்சனம் வேணும்னா நம்ம மருங்கூர் திருமலை சுப்பிரமணிய சுவாமியில் வேண்டுங்க அப்படின்னு சொல்லி இந்திரன் கேட்டிருக்காரு. அதனால் இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம இந்திரனுடைய குதிரைக்கு சாப விமோச்சனம் கொடுத்துருக்காரு நம்ம முருகபெருமான். அதனால் ஆகையால் இங்கே முருகனுக்கு குதிரை வாகனமாக அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மலை ஆண் மயிலோட வடிவத்தில் இருக்கனால மயில் மலைன்னு கூட அந்த மலைக்கு ஒரு பெயர் உண்டு. கவிதை பிறந்து வரும், நல்ல கவிதை பிறந்து வரும். அந்த கவிதை வந்த வரவில் கந்தன் கருணை முகம் தெரியும். கந்தன் கருணை முகம் தெரியும். கந்தா சரணம் சரணம் என்றால் கவிதை பிறந்து வரும், நல்ல கவிதை பிறந்து வரும். அந்த கவிதை வந்த வரவில் கந்தன் கருணை முகம் தெரியும். கந்தன் கருணை முகம் தெரியும். செந்தூர் வாசல் வந்து வழிந்தால் தீமை ஒழிந்து விடும். செய்த தீமை ஒழிந்து விடும். அவள் திருநீரணிந்து முருகா என்றால் சிந்தை அமைதி வரும். நம் சிந்தை அமைதி வரும். கந்தா சரணம் சரணம் என்றால் கவிதை பிறந்து வரும். நல்ல கவிதை பிறந்து வரும். அந்த
அன்புடன் கூவுகிறான் சூரன் அன்புடன் கூவுகிறான் கந்தா சரணம் சரணம் என்றால் கவிதை பிறந்து வரும் நல்ல கவிதை பிறந்து வரும் அந்த கவிதை வந்த வரதை தந்தன் கருணை முகம் தெரியும் தந்தன் கருணை முகம் தெரியும் நான் என நம்முள் சூரன் புகுந்தால் சண்முகன் வேல் வருமே உடன் சண்முகன் வேல் வருமே அவன் சரணம் அடைந்தால் தருணம் அறிந்தே தந்தை கால் வருமே முருகன் தந்தை கால் வருமே